வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆம்பூர் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தாங்க பண்ணி காட்ட போகிறேன். நார்மலாக நம்ம வீடியோவில் நிறைய பிரியாணி போட்டிருக்கேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, அது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். இது ஆம்பூர் ஸ்டைலில் நம்ம மிளகாவை அரைச்சி தாங்க இன்றைக்கி வெறும் மிளகா பேஸ்ட் மட்டும்தான் அதை அரைச்சி போட்டு எப்படி பர்ஃபெக்டான முறையில் ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு நிறைய மசாலாஸ்லாம் எதுவும் தேவைப்படாது. வெறும் சில்லி தான், மிளகாவை வச்சு இன்றைக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் சீரக சம்பா அரிசியில். நார்மல் காஞ்ச மிளகாய் ஒரு 6, காஷ்மீரி மிளகாய் ஒரு 6 எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருந்தேன். இப்போ இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கனும் 1 கிலோ அளவுக்கு அரிசியும் போட்டு சீரக சம்பா அரிசியில் தான் இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைலில் நான் பண்ணி காட்டுறேன். இதை நான் நைஸாக அரைச்சிக்கலாம். ஆம்பூர் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மட்டும்தாங்க ஊற்றணும். நெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நெய்யெல்லாம் சேர்த்துறாதீங்க, அது ஆம்பூர் ஸ்டைலில் வராது. எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 4 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 5-6 கிராம்பு எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க இதுக்கு தாளிப்புக்கு. நான் பல்லாரி வெங்காயம் 4 பெருசாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு வதக்குங்க. பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி வதக்குற மெத்தடில் தாங்க டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்குங்க. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கலாம். சிம்பிளான மசாலா தான், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் பேபி பிங்க் கலரில் வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம பூண்டு பேஸ்ட்டு தனியாக அரைச்சிருக்கோம், ஒரு 100 கிராம் கிட்ட. அதை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் ஒன்றா போடக்கூடாது, பூண்டு இஞ்சும் தனித்தனியாக தான் அரைச்சி போடணும். ஃபஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் இஞ்சி பேஸ்ட்டை போட்டுக்கலாங்க. இதுதான் இதோட மெத்தடு, ஆம்பூர் ஸ்டைல் மெத்தடு. பூண்டு இஞ்சி நம்ம தனித்தனியாக வதக்குறதுல தாங்க இருக்குது. பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். 2வது இஞ்சி பேஸ்ட்டு 100 கிராம், அதையும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் எடுத்துருக்கிற சிக்கனுக்கு அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். 100 கிராம் போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்து செய்கிற மாதிரி இருந்தால் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கட்டு புதினா எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணிக்கு கண்டிப்பாக பச்சை மிளகாய் போடக்கூடாதுங்க. பச்சை மிளகாவும் போடக்கூடாது, நெய்யும் போடக்கூடாது, மஞ்சத்தூளும் போடக்கூடாது. இந்த 3 பொருளை தவிர்த்துட்டு நம்ம எந்த மசாலா தூள் எதுவுமே போடக்கூடாது. பாருங்கள், தக்காளி ஒரு 5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதையும் போட்டுக்கலாம். நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு தான் பச்சை மிளகாய் போடுவோம். இது ஆம்பூர் ஸ்டைலுங்கிறதுனால பச்சை மிளகாவை போடாதீங்க. அது சென்னை ஸ்டைல் பிரியாணியாக ஆகிடும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிங்கனாக்கா இதை நல்லா வதக்கி விடலாம். நல்லா குழஞ்சி வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணி ரொம்ப காரமாகிட போகுது, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் ஸ்பெஷலே இந்த மிளகாய் பேஸ்ட்டை அரைச்சி போடுறது தாங்க. காஷ்மீரி மிளகாய் கலருக்காகன்னு சொன்னேன், ஆனால் அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்குது. அதனால் நீங்கள் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இந்த மிளகா அரைச்சி போடுறது நேச்சுரல் கலராக இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் காஷ்மீரி மிளகா வேண்டாம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சோண்டு நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் காஷ்மீரி மிளகா அரைச்சி போடும்போது நல்லா ஒரு கலரும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தயிர் நான் ஒரு 200 கிராம் தயிர் எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தயிர் ஊற்றிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் சிக்கன் 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் பீஸ்லாம் பெருசாக தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து எப்படின்னு பார்த்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவியோட இந்த சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த கிரேவிலேயே இந்த சிக்கன்லாம் நல்லா அந்த மசாலா பிடிச்சி வேகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்கள், நான் 1/2 லெமன் பழத்தோட ஜூஸ் ஊற்றுறேங்க. நம்ம தண்ணிக்குன்னு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றலை, இந்த சிக்கனில் உள்ள தண்ணியில் தான் இப்போ இந்த சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இதுலேயே ஒரு 1/2 பக்குவத்துக்கு வேக வச்சிடலாம். அடுத்து நம்ம தம் போடுறதுல வெந்துருங்க. பாருங்கள், நான் பிரியாணி ரெடி பண்ணும் போதே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேங்க. அந்த சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இந்த தண்ணியில் கொட்டி ஒரு 3 செகண்டுக்குள்ளே நம்ம வடிச்சிடணுங்க. பாருங்க, இந்த அரிசியை போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம தண்ணி வச்சு நம்ம இதை போட்டிருக்கிறோம். ஒரு 3 செகண்ட் இருந்தால் போதுங்க. நம்ம இப்போ உடனே நம்ம வடிச்சிடலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு உடனே வடிச்சிடணும். இதை அரை பக்குவத்துக்கெலாம் வேக வைக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், நம்ம ஒரு 3 செகண்ட் தான் கொதிக்க விட்டோம். உடனே நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். ரைஸை நம்ம வடிகட்டினோம்ல, அங்கே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தம்மில் போட்டுற வேண்டியதான். பாருங்கள், இந்த மசாலா கூட இந்த கோழி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே வைக்கலை, இதில் உள்ள கிரேவி தண்ணி தான். இப்போ எடுத்து நம்ம இந்த ரைஸை இதில் மேலே அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரிசியை போட்டுட்டோம். இதை அப்படியே பரப்புனாப்பில் இப்படி போட்டு விட்டுருங்க. பாருங்கள், நம்ம ரைஸை போட்டுட்டோம். போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விடலாங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நல்லா மட்டம் பண்ணிட்டோம். நல்லா சிக்கன்லாம் உள்ளே தள்ளி நல்லா மட்டம் பண்ணி வச்சுருங்க. நான் ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே தூக்கி இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இது மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம தம் வச்சோம். இப்போ அதை நம்ம எடுத்துடலாங்க. பாருங்க, எடுக்கக்குள்ளேயே எவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா கம்மன்னு இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நம்ம வச்ச தண்ணிக்கு அதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கு. பாருங்கள், ஒரு சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி காட்டியிருக்காங்க. இதேமாரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.